தேவதை டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஸ்ரீ வர்மா சித்தா கிளினிக்கோட நிபுணர் டாக்டர் செந்தில்குமார் சார் வந்து லைன்ல இருக்காரு. உங்களுக்கு எந்த வித சந்தேகம் இருந்தாலும் டாக்டர் கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம். வணக்கம் வணக்கம். தேவதை டிவி நேயர்களுக்கான அனைவருக்கும் வணக்கம். இந்த தேவதை டிவியில் நாம் கடந்த 3 வாரமாக நம்ம நேரலையில் பேசிகிட்டு இருக்கோம். நிறைய நேயர்கள் தொடர்பு கொண்டு அவங்களுடைய சந்தேகங்களை கேட்டு நிவர்த்தி பெறுறாங்க. அது மட்டும் இல்லாத யூடியூப், ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகளையும் என்னுடைய இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாயிருக்கு. அதுலேயும் நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டு கிளியர் ஆகிறாங்க. ஸோ தேவதை டிவி நேயர்கள் இந்த நிகழ்ச்சி உபயோகமாக இருக்குன்றதை நம்புகிறேன். தேவதை டிவி நேயர்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி வந்து சென்றடையணுன்றது நம்மளுடைய விருப்பம். இப்போ நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு டிசீஸ் பற்றி நம்ம பார்த்துட்டே இருந்தோம், அதாவது நோய்களை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம். இந்த வாரம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தேவதை டிவி நேயர்கள் அந்த யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. அதை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ரிப்ளை பண்ணுறதை விட இந்த மாதிரி நேரலையில் பண்ணால் இன்னும் பல பேருக்கு அது உபயோகமாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அந்த டவுட்ஸ் எல்லாம் ஒரு முக்கியமான டவுட்ஸ் எல்லாம் நம்ம தொகுத்து ஒரு கேள்வி பதிலோட இன்றைக்கி நிகழ்ச்சியை வந்து நம்ம ஆரம்பிப்போம். டவுட்ஸ் என்ன நம்ம கேளுங்கம்மா. அந்த தேவதை டிவி நேயர்கள் குறிப்பு கொடுத்தாங்க இல்லையா, அந்த டவுட்ஸ்லாம் கேளுங்க சார். இப்போ பெரும்பாலான மக்களுக்கு வந்து ஒரு கால் இடுப்பில் இருந்து பெருவரல் வரை வலின்னு சொல்கிறாங்க சார். அது எதனால இருக்கும் சார்? ஓகே, இப்போ வந்து நிறைய பேருக்கு அந்த வலி உண்டு. அதிக பாரம் தூக்குறவங்களுக்கு, நிறைய அதாவது உடல் உழைப்பு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் உண்டு. இந்த ப்ராப்ளமினுடைய பேர் வந்து சயாட்டிக்கா. அதாவது மக்கள் வந்து நம்ம கிளினிக் வரும்போதே அவங்களே டிசீஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே வராங்க. இது வந்து எனக்கு சயாட்டிக்கா சார், நம்ம டயக்னோஸ் பண்ணுறதுக்கு 2வது பட்சம் ஆகிடுது. அவங்களே சயாட்டிக்கா, ஏன்னா சித்த மருத்துவன்றதை அவங்களுடைய 2வது சாய்ஸ் 3வது சாய்ஸாக, சில பேர் தான் முதல் சாய்ஸாக நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. நிறைய அலோபதி டாக்டர்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வருதுனால அவங்களுடைய டிசீஸ் என்னன்றது அவங்களே டயக்னோஸ் பண்ணிக்கிறாங்க. சார் எனக்கு சயாட்டிக்கா. அதனால் இன்றைக்கி சயாட்டிக்கான்றது ஒரு எல்லாரும் அறியக்கூடிய ஒரு ஃபெமிலியரான ஒரு டிசீஸாக மாறிடுச்சு. அது நோய் இல்லை, சயாட்டிக்கான்றது ஒரு குறிகுணம். சயாட்டிக்கா அப்படின்றது ஒரு நரம்பு, அதாவது ரத்த நாளம் பாஸ் ஆகக்கூடிய நரம்பு. இடுப்புலேருந்து கால் பெருவிரல் வரையும் ரத்தம் போகக்கூடிய ஒரு நரம்பு. அதில் வந்து ஒரு அழுத்தம் ஏற்படும் பொழுதோ அல்லது இடுப்பெரும்பு நடுவில் அந்த L4 L5 நடுவில் சயாட்டிக்கா பாஸ் ஆகும்போது உங்களுக்கு அதில் ஏற்படக்கூடிய அழுத்தமோ இந்த சயாட்டிக்கா நர்வுடைய ப்ராப்ளமாக முக்கியமாக மாறுது. அது வந்து நாளடைவில் பெருசாக தெரியாது. ஃபஸ்ட்டு வந்து சின்ன வழியில் ஆரம்பிக்கும், அப்புறம் கால் மறுத்து போகும், அப்புறம் நிறைய கால் வலி ஏற்படும். அதாவது சூளையால் குத்துதல் மாதிரி, சூளத்தால் குத்துதல் மாதிரி அந்த வலி வந்து இந்த வலி நெடுக உங்களுக்கு கால் நெடுக வலி ஏற்படும், பெருவிரல் வரையுமே வரும். இது முதல்ல வந்து வாதம்னு நினைப்பாங்க, அப்புறம் வாயுனாலன்னு நினைப்பாங்க, இல்லை நம்ம சத்து குறைபாடுன்னு நினைப்பாங்க. ஆனால் வந்து இது வந்து சயாட்டிக்கான்னு பேர். இதுக்கு வந்து சித்த மருத்துவத்தில் நேரடியான மருத்துவம் இருக்குது. சில மருந்துகள் மாதிரி சப்போர்ட்டிவ் தெரப்பியில் இது வந்து நேரடியான மருந்து இந்த சயாட்டிக்காக்கு இருக்குது. மருந்துகள் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நம்ம சொல்லணும்னா ஜஸ்ட் ஒரு அமுக்கராச்சூர்ணம் போகும், ஒரு ஆறுமுக செந்தூரம்னு சொல்லுவோம். அது நீங்கள் தனியார் மருத்துவமனை பார்த்தாலும் சரி, அரசு மருத்துவமனையில் ஆரம்ப சுகாதார நிலையில் கூட சித்த மருத்துவ பிரிவு உண்டு. அங்கே நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த அமுக்கராச்சூர்ணமோ ஆறுமுக செந்தூரமோ அது டாக்டர்ஸே ரெஃபர் பண்ணுவாங்க. இந்த அளவு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம். பேசிக் மெடிசன் இதெல்லாம். அமுக்கராச்சூர்ணம், ஆறுமுக செந்தூரம் ஒரு பேசிக் மெடிசன். நமக்கு வலி ஆரம்பிக்கும் போதே இதில் போய் இதை நம்ம சாப்பிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ரிலீவ் ஆகிடுது. அந்த வலி ஏற்படுவதும் நிவர்த்தி ஆகிடும், அந்த கம்ப்ரெஷன் வந்து நிவர்த்தி ஆகிடும். இது வந்து பேசிக் மெடிசன். இதை தாண்டி ஒரு 2வது 3வது ஸ்டேஜுக்கு அவங்க வரும்பொழுது தான் மற்ற மருந்துகள், இதுக்கு தேவையான மருந்துகள்லாம் தேவைப்படும். நம்ம ஹாஸ்பிட்டலில் இதுக்கான சயாட்டிக்காக்கான நேரடி மருத்துவம் மற்றும் இந்த வறுமை சிகிச்சையும் இதுக்கு உண்டு. இந்த வறுமை சிகிச்சைக்கும் நம்ம இதை சயாட்டிக்காக்கு நம்ம கண்டிப்பாக கொடுக்கலாம். அதை மக்கள் வந்து இதை பலனடைமாறு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தெரியப்படுத்துகிறேன். இது ஒரு சயாட்டிக்கானோட முக்கியமான ஒரு தீர்வு நம்மகிட்ட தான் இருக்குது, சித்த மருத்துவத்தில் தான் இருக்குது. வெறும் வலி நிவாரணினால சயாட்டிக்கா குணமாகாது, அதை மக்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே சார். அடுத்துங்க சார், இப்போ குடிக்கு வந்து நீங்கள் 20 வருஷமாக மருந்து கொடுத்துட்ருக்கீங்க சார். நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் இருக்குது.
இப்போ குடிக்கு மட்டும் இல்லாமல் புகை, இந்த கஞ்சா இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லைங்க சார், அதுக்கு ஏதாவது நம்மக்கிட்ட மெடிசின்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க சார். அதுக்கு உங்களோட பதில் சொல்லுங்க சார். நிச்சயமா இருக்கு. வெறும் குடி மருத்துவம் மட்டும் இல்ல. புகைக்கு இருக்கு. அடுத்தது வந்து கஞ்சா இருக்கு. அப்படின்னு இருக்கு. எல்லா வகையான இந்த போதை வஸ்துக்கள் இன்னைக்கு அந்த பெயிண்ட்ட கூட முகந்த பார்த்து அதில் ஏற்படக்கூடிய போதை கூட ஸ்கூல் பசங்க நிறைய பேர் இன்னைக்கு அடிக்ஷனாக இருக்காங்க. கண் எதிரில் நான் நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கும் வந்திருக்காங்க நிறைய பேர். ஸ்கூல் பாய்ஸ் வந்து நிறைய அந்த பெயிண்ட்னுடைய அந்த வார்னிஷ் இருக்கு இல்லைங்களா, அதை முகந்து பார்த்து அதில் ஒரு போதையை ஏற்படுத்தி அதுக்கு அடிக்ஷனாகி மாறி அவங்களுடைய மனநலன், உடல்நலன் எல்லாமே பாதிக்குது. ஸோ நம்ம வெறும் குடிக்கு மட்டும் போன நிகழ்ச்சியில் நான் அந்த குடிக்கான மருத்துவங்கள் என்னென்ன பண்ணணும் இது எல்லாமே நான் விளக்கமாக சொன்னேன். ஆனால் அதை தாண்டி இன்னைக்கு வந்து இந்த மருத்துவக்குள்ள இன்னைக்கு ட்ரெண்டிங்கான நியூஸே இன்னைக்கு நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு இந்த ட்ரெண்டிங்கான நியூஸே இந்த போதை வஸ்துகள் தான். அதுக்கான மருத்துவம் இன்னைக்கு இந்த சாராயத்தை தாண்டி மக்கள் அதை விட அதிகமாக போதை எதிர்பார்த்து தான் இந்த மாதிரி பழக்கங்களுக்கு அடிமையாகிறாங்க. அவங்களுக்கு அந்த போதை வந்து இன்னும் அதிகமாக தேவைப்படுறதுனால இந்த கொக்கைன் போன்ற மருந்துகள், அடுத்து அப்படின்னு கஞ்சா எது கிடைச்சாலும் அவங்களுக்கு வந்து அது போதையை தரணும். அதுதான் அவங்களுடைய இந்த போதை தான் சமூக சீர்கேடுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான மோசமான கருவியாக மாறிடுது இன்னைக்கு. ஸோ அதை நிவர்த்தி பண்ணணும்னா ஆரம்பத்திலே பெற்றோர் வந்து நல்லா கவனிக்கணும். இந்த போதை எப்படி பையன் அவனுடைய நடவடிக்கையில் மாறுதா, உடம்பு சோர்ந்து போகும், நிறைய படுத்துக்கிட்டே இருப்பாங்க, எந்த ஒரு வேலையிலையும் ஒரு டிஸ்இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க, எந்த இதுலையுமே ஒரு நாட்டம் இருக்காது, படிப்புலையும் ஆகட்டும், விளையாட்டில் ஆகட்டும், ஒரு டிவி பார்க்குறது, மொபைல் எதுலேயும் இருக்காது. அவங்க ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க, வீட்டில் படுப்பாங்க, யார்கிட்டையும் பேச மாட்டாங்க, ஏதாவது கேட்டால் கோவப்படுவாங்க. இது போதை வஸ்துகளுக்கான பொதுவான ஒரு பழக்கம். இது சில பேர் கேரக்டர் அந்த மாதிரி இருக்கும், அதை நம்ம மென்ஷன் பண்ணோம்னா திடீர்னு இந்த மாறுதல்கள் ஏற்பட்டதுன்னா கண்டிப்பாக இது ஒரு நம்ம கவனிக்கணும். போதை வஸ்துக்கள், அவங்க நண்பர்கள் பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் இப்போ கேட்டது நம்ம நிக்கோட்டின் அடிமைக்கு சாதாரண சிகரெட்டிலேருந்து நமக்கு அடிக்ஷன் வந்து மீள்றதுக்கான எத்தனை நாளில் மீளும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா குறைந்தபட்சம் 15 நாட்கள். ஸோ 15 நாளில் மருந்து நிறுத்திடலாமா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. 3 மாதங்கள் இதை வந்து மருந்துகளை தொடர்ச்சியாக எடுக்கணும். இப்போ நம்ம குடிக்க சொன்ன மாதிரி தான், அவங்களுக்கு தெரியாமல் தான் இதை கொடுக்கலாம், தெரிஞ்சு கொடுக்கலாம். விருப்பப்பட்ட சில பேர் வாலண்டியராக வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நம்ம தெரிஞ்சு கொடுக்கலாம். இல்லை நம்ம தெரியாதவும் நம்ம இதை மருந்துகளை உணவுலேயோ ஜூஸ்லேயோ மோர்லேயோ நம்ம அதை கலந்து கொடுத்துட்டோம்னா அவங்க இந்த போதையிலேருந்து சீக்கிரம் வெளியே வந்துடுவாங்க, உடல் நலம் பெறுவாங்க. இது மக்கள் எல்லாமே இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயமா இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு முத்தாய்ப்பாக நான் இதை சொல்கிறேன். இது சார் பேஷண்ட்டுக்கு வந்து எப்படி இது கண்டுபிடிக்க மாட்டாங்களா சார், இது ஏதாவது கலந்துருக்கு? இப்போ நீங்க பவுடர் கொடுக்குறேன்னு சொல்றீங்க சார், லிக்விட் இல்லைன்னா பவுடர் சோர்ன மாதிரி கொடுக்குறேன்னு சொல்றீங்க சார், அதுல ஏதாவது ஸ்மெல் அந்த மாதிரி கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்காங்க சார்? இல்லைம்மா, நாமளா சொன்னாலொழிய அந்த நோயாளிக்கு அதை பற்றி தெரியாது. அதனால இதை எதுவும் பயப்பட. நான் வாசனை இருக்காது, நான் எப்படி குடிக்க சொன்னனோ அதே போல தான், வாசனை இருக்காது, ருசி இருக்காது, எந்தவித சுவையும் இருக்காது. அதனால அந்த அந்த நம்ம எதில் கலக்க போகிறோமோ அதனுடைய சுவை, குழம்புனா குழம்புனுடைய சுவை மட்டும்தான் இருக்கும், மோர்னா மோர்னுடைய சுவை மட்டும்தான் இருக்கும். அதனால மக்கள் வந்து இதை பயப்படாமல் பயன்படுத்தலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு கரெக்டான ஒரு டெஸ்ட் எடுத்துக்கணும். எடுத்த உடனே நம்ம மருந்து கொடுங்க அப்படின்னு வந்து நம்ம கேட்க முடியாது. கண்டிப்பாக பேஷண்ட்டை வேறு ஏதாவது காரணம் சொல்லி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வர வச்சு ஒரு பிளட் டெஸ்ட்டு, ஒரு கிளியரான ஒரு பிளட் டெஸ்ட் கிடைச்ச பிறகு தான் இந்த மருந்து, ஏன்னா இதில் நிறைய வகையான மருந்துகள் இருக்குது, இந்த மருந்து இவருக்கு செட் ஆகும். உடல் ரொம்ப பேர் மெலிஞ்சிருப்பாங்க, சில பேர் தாட்டிகமாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மருந்துகளை பிரித்து அதை கொடுப்போம். அதுக்கான பிளட் டெஸ்ட் தான். வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, ஏற்கனவே ஃபிட்ஸ் இருந்தால் நம்ம மருந்து கொடுக்க முடியாது, ஏற்கனவே ஏதாவது ஹார்ட் பிரச்சனை இருந்தால் நம்ம மருந்து கொடுக்க முடியாது. ஸோ இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் டைம் பேஷண்ட்டு வந்தால் தான் நல்லது, வந்து நம்ம பார்த்துட்டு தான் நம்ம சேர்க்க முடியும். இப்போ சுகர் பேஷண்ட் சாப்பிட்லாமாங்க சார்? டெஃபினட்டாக சாப்பிட்லாமா. இதுக்கும் சுகருக்கும் சம்மந்தமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் சுகர் பேஷண்ட்டுக்கு இது ஒரு சப்போர்ட்டிவ் தெரப்பியாக உதவும். கண்டிப்பாக தாராளமாக சாப்பிட்லாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே சார். ஹலோ சார், வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் மேடம், சொல்லுங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? மேடம், நாங்கள் வந்து தாமிரகொல்லிமட்டி மேடம், தாலுக்கா தான், தாமிரகொல்லிமட்டி வில்லேஜ்லேருந்து பேசுகிறோம். இங்கே ஹோம் சக்தி டிரைவிங் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஓ, ஓகேங்கம்மா, சொல்லுங்கம்மா. எங்களுக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 1 இயருக்கு மேலே இருந்தே அவருக்கு மூட்டு வலி ப்ராப்ளம் தான். ஓ, சரிங்க மேடம். இதுக்கு ட்ரீட்மெண்ட் வேறு எங்கேயாவது பார்த்தீங்களாங்க மேடம்? இங்கே கோயம்புத்தூர் தான் போனோம். அங்கே பார்த்துமே வலி ரெண்டு டைம் நான் தான் கூட்டிகிட்டு போனேன்.
சரிங்க மேடம். அவங்க ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு ஜவ்வு மட்டும்தான் லைட்டா வீக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி சேஞ்ச் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. வேற எந்த பிரச்சனையும் இல்ல. ஆ நீங்க மேடம். எக்ஸசைஸ் பண்ணுங்க, டேப்லெட் கொடுக்குறேன், அந்த முழங்காலுக்கு போடுற அந்த இது மாதிரி இருக்கு இல்லைங்களா, அது எனக்கு சொல்ல தெரியல, பெல்ட்டுங்களா? அதெல்லாம் கொடுத்தாங்க. பெல்ட் சரிங்க அதெல்லாம் மேடம். போடுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. சரிங்க மேடம். 2 டைம் போனோம், மறுபடியும் அது வலி இருந்துட்டே தான் இருக்கு. சரிங்க மேடம். நாங்க வந்து வில்லேஜ்ல இருக்கவங்க அதிகமா நடக்கக்கூடாது அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. ஆ இருந்தாலும் வெயிட் எல்லாம் தூக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. வெயிட் எல்லாம் கூட அவர் எதுவும் தூக்குறதெல்லாம் இல்ல. சரிங்க மேடம். மறுபடியும் வலி அதிகமா இருக்குதுன்ட்டு மறுபடியும் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். ஆங்க மேடம். அவர் வந்து ஒரு 7 மந்த்துக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன், 7 மந்த் வரைக்கும் பாருங்க, அதுக்கப்புறம் வேணா ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்க மேடம். ஆனா ஆப்ரேஷன் பண்ற அளவுக்கு எங்களுக்கு வந்து ஐடியா இல்ல. அதுதான் உங்ககிட்ட அது என்ன சரிங்க பண்ணலாம்னு மேடம். இப்போ நம்ம சஜஷன் கேக்குறேன். டாக்டர் செந்தில்குமார் சார் வந்து லைன்ல இருக்காருங்க மேடம். உங்களுக்கு சார்கிட்ட டவுட் கேட்டுக்கலாங்க மேடம். கேளுங்க. ஓகே. ஹலோ சார். ஓகே வணக்கம் வணக்கம்மா. சார். வணக்கம் சார். வணக்கம்மா. இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே கேட்டுட்டு இருந்தேன். இப்போ 2 கால்லையுமே இருக்குங்களா, ஒரு காலில் மட்டும் இருக்குங்களா? சார் ஒரு கால் மட்டும்தாங்க சார் இருக்கு, இடது காலம் மட்டும்தாங்க சார் அவருக்கு பெயின் இருக்கு. அப்படிங்களா? ஓகே. ஆமாங்க சார். ஜவ்வு மட்டும் பாதிக்கப்பட்டிருக்கு நாங்கள். ஆமாங்க சார். எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததுல ஜவ்வு மட்டும் தான் பாதிப்பு, வேற எதுவும் பிரச்சனை இல்ல. நீங்க நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க, நீங்க இந்த டேப்லெட்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார். சார் மறுபடியும் இன்னொரு டைமும் கூட்டிட்டு போனா மறுபடியும் போனதுக்கு அதை தான் சொன்னாங்க. ஆனா அவர் அங்க போயிட்டு வலி இருந்துட்டே தான் சார் இருக்கு. இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்ட் தான். எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணணும். அது இல்லாமல் கொஞ்சம் நம்ம மருந்துக்குள்ளே சித்த மருந்துக்குள்ளேயும் சேர்ந்து எடுத்துட்டோம்னா அந்த ஜவ்வு பிரச்சனையை ஈஸியாக குணப்படுத்திடலாம். ஒரு 3 மாத அளவில் நம்ம அந்த மருந்து எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஜவ்வு பிரச்சனையை கண்டிப்பாக குணப்படுத்திடலாம். ஸோ இதுக்கு சர்ஜரி தான் போகணுன்ற அவசியம் கண்டிப்பாக இல்லைம்மா. நம்ம தாராளமாக நம்ம மெடிசன் எடுத்திங்கன்னா ஒரு 3 மாதங்கள் நம்ம மெடிசன் எடுத்திங்கன்னா அந்த ஜவ்வு வந்து ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான மெடிசன் வந்து நம்மகிட்ட இருக்குது, சித்த மருத்துவத்தில் இருக்குது. அதை வாங்கி நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதாகிடும். ஏன்னா இன்னொரு காலில் கொஞ்ச நாளில் அடுத்த கால்லையும் வரும். அதனால இப்போவே நீங்கள் முன்கூட்டியே இதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா இதுலேருந்து இதாகும். கண்டிப்பாக எக்ஸசைஸ் செய்யணும். நம்ம மருந்து மட்டும் போதாது, கூடுதலாக எக்ஸசைஸும் செய்யணும். அது பயிற்சி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைனாலும் நம்ம ஹாஸ்பிட்டலில் கொடுக்கலாம், நீங்கள் வாங்க. ஓகேங்க சார். ஓகேங்க சார், நான் கூட்டிட்டு வரேங்க சார். ஓகேம்மா. நன்றி. ஓகே, தேங்க்யூங்கம்மா. நன்றி. தேங்க்யூங்க மேடம். ஓகே. ஓகே மேம். இந்த அம்மா பேசுறது நம்ம சொன்னோம். இந்த நிறைய பேருக்கு இந்த ஜவ்வு பிரச்சனைகள் தான் பிரச்சனை. நிறைய அதை சுற்றி சைனோவைட்டிஸ்ன்னு இருக்குது, சைனோவியல் ஃப்ளூயிட் இருக்குது. அந்த சைனோவியல் ஃப்ளூயிடு குறையிறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது. அது நம்ம மேம்படுத்துறதுக்கான மருந்துகள். நான் சொல்றது முழுசாக கவனிக்கணும். தீர்வதற்கே இல்லை, மேம்படுத்துவதற்காக. இது மேம்படுத்தும் பொழுது அவங்களுடைய அன்றாட நடவடிக்கைகள் வழி இல்லாமல் அவங்க வேலையை அவங்களே செய்கிற அளவுக்கு நம்ம சித்த மருத்துவத்தில் மருந்து இருக்குது. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.